மாணவ செல்வங்களே, எல்லாரும் டெக்ஸ்ட் புக் எடுத்துங்க. இப்போ 8th சம் படிக்கிறேன் பாருங்க. AB and C were partners in a firm sharing profit in 3:2 ratio. அப்போ ABC 3 பேரும் பார்ட்னர். இவங்க எந்த ஷேரில் பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா 3:2 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. தே அட்மிட்டட் டி as a நியூ பார்ட்னர். இப்போ புதிய கூட்டாளியாக டி என்பவரை சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய பங்குன்னு பார்த்தீங்கன்னா 4/7 ப்ராஃபிட். டி அக்கையர்டு ஷேர். இப்போ டிக்கு வந்து அந்த 4/7 யார் யார் கொடுக்குறான்னு பாருங்க. ஏ வந்து 2/7 கொடுக்குறாரு, பி பொறுத்த வரைக்கும் 1/7 கொடுக்குறாரு, அதே மாதிரி சி வந்து எவ்வளோ கொடுக்குறாருன்னா 1/7. அப்போ 3 பேரும் கொடுக்கறது வந்து ஈக்குவலாகவே இல்லை. ஒரு ஆள் 2/7 கொடுக்குறாரு, ஒரு ஆள் 1/7 கொடுக்குறாரு, இன்னொரு ஆளும் 1/7 கொடுக்குறாரு. அப்போ இது வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அன்இக்குவல் சாக்ரிஃபைஸ். இப்போ கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. போன 7th சம் தான், அதே தான் அவங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ அன்இக்குவல் சாக்ரிஃபைஸ் மெத்தட் 2 இது. அப்போ டீசனுடைய ஷேர் வந்து 4/7 ஷேரு. இந்த ஷேர் பொறுத்த வரைக்கும் ஏ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 2/7 சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பி பொறுத்த வரைக்கும் 1/7 சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. சி பொறுத்த வரைக்கும் 1/7 சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வாரிங்க. ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். இப்போ ஓல்டு ஷேர் 3:2. அப்போ ஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3/8 மைனஸ் 2/7. காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56ன்னு சொல்லி எடுத்தாச்சு. 56ல் 8 பொறுத்த வரைக்கும் 7 டைம்ஸ், 7 × 3 21. அதே மாதிரி 56ல் வந்து 7 வந்து 8 டைம்ஸ், அப்போ 8 × 2 16. மைனஸ் பண்ணிங்கன்னா 5/56. சேம் அதே மாதிரி இப்போ பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு ஷேர் வந்து 3/8 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸர் வந்து 1/7. காமன் ஃபேக்டர் 56. 56ல் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ், 7 × 3 21. அதே மாதிரி 56ல் வந்து 7 வந்து 8 டைம்ஸ், 8 × 1 8. இப்போ மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 13/56. சேம் அதே மாதிரி சீனுடைய ஓல்டு ஷேர் வந்து 2/8 மைனஸ் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணது 1/7. தட்ஸ் ஈக்குவல் டு காமன் ஃபேக்டர் 56. 56ல் 8 வந்து 7 டைம்ஸ், 7 × 2 14. அதே மாதிரி 56ல் 7 பொறுத்த வரைக்கும் 8 டைம்ஸ், 8 × 1 8. அப்போ 14 மைனஸ் 8, அப்போ 6/56. இப்போ டிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/7. இப்போ டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு பார்த்தீங்கன்னா 56, 56 இருக்குது. அதே மாதிரி இவருக்கும் 56 போட்டாச்சு. இந்த 56ல் 7 வந்து 8 டைம்ஸ் இருக்குது. அப்போ 8 × 4 எவ்வளோ வருதுன்னா 32. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 5:13:6:32. இப்போ வந்து நமக்கு வந்து 8வது கணக்கு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து 9வது சம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.